வில்லனாக நடிகர் ரவிமோகன் அறிமுகமாகும் பராசக்தி படம் ஜனவரி 10ஆம் தேதி வெளியாகிறது. படம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. பல பிளாக்பஸ்டர் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் படங்களை கொடுத்து தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்துள்ள ரவிமோகன் பராசக்தி படத்தில் வில்லனாக நடித்துள்ளார். இப்படம் பற்றி ரவிமோகன் கூறியுள்ளதாவது: பராசக்தி சாதாரண படம் அல்ல. எண்ணற்ற கடின உழைப்பாளிகளின் அர்ப்பணிப்பால் உருவான தலைசிறந்த படைப்பு இது. என் மீது நம்பிக்கை வைத்து மறக்க முடியாத கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். என் சினிமா பயணத்தின் இந்த தருணத்தில் நான் வில்லனாக நடிக்க ஒப்புக்கொண்டது ஏன் என பலர் கேள்வி எழுப்பினர். நான் பராசக்தி படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்ள முக்கிய காரணம் இயக்குனர் சுதா கொங்கராதான். அவரது படங்கள் எனக்கு எப்போதும் உத்வேகம் கொடுக்கும். அவருடன் பணிபுரிந்தது மறக்க முடியாத அனுபவம். அதர்வா முரளி ஒரு அற்புதமான சக நடிகர். அவரது பாசிட்டிவ் எனர்ஜியை செட்டில் எல்லோரும் உணர்ந்தோம். இந்த படத்தில் அவரது நடிப்பும் கதாபாத்திரமும் பார்வையாளர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிக்கும் என்பது உறுதி. ஸ்ரீலீலா அற்புதமான நடிகை. பராசக்தி படத்திற்கு பிறகு அவருக்கு தமிழகத்தில் நிறைய ரசிகர்கள் கிடைப்பார்கள். சிவகார்த்திகேயன் மீது எனக்கு அளவு கடந்த அன்பு உள்ளது. பல தருணங்களில் அவரை பார்த்து வியந்திருக்கிறேன். படத்தில் அவர் மற்றவர்களை ஓவர்ஷேட்டோ செய்கிறார் என்று ஒரு செய்தி உலவி வருகிறது. அது முற்றிலும் தவறு. என்னுடைய கதாபாத்திரம் ஆழமானதாக, முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதா என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். இப்போதுள்ள முன்னணி கதாநாயகர்கள் அப்படி செய்வார்களா என தெரியவில்லை. சிவகார்த்திகேயனின் அன்பு, ஒழுக்கம், அர்ப்பணிப்பு இவை எல்லாம்தான் அவரது வளர்ச்சிக்கு காரணம். இவ்வாறு அவர் கூறியுள்ளார்.